வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் புதுசாக வாங்கியிருக்க இந்த டவர் பாட்டை பற்றி பார்க்கலாங்க. என்னடா அது புதுசாக டவர் பாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு விதமான அமைப்பு கொண்ட தொட்டி தாங்க. இந்த பிளாஸ்டிக் நல்லா ஃபேர்மாக இருக்குது, அதாவது நல்லாவே இருந்தது. நான் வெயிலில் தாங்க வைக்க போகிறேன். எப்படி பார்த்தாலும் நம்ம செடி எல்லாமே வெயிலில் தான் வைக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட 5 அடுக்கு கொண்ட பாட்டுங்க. ஸோ இதில் இந்த மாதிரி உள்ளே ஏரேஷன், அதாவது காற்றோட்டத்துக்கும் சரி, தண்ணி அதிகமான வெளியே போகிறதுக்கும் நடுவில் கிரே கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இந்த மாதிரி கிராஸாக வைக்கும்போது எல்லா சைடும் பார்த்திங்கன்னா நீங்கள் செடி வைக்க முடியும். அப்படி தான் அது ஃபிட் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நான் வாங்கும்போது எதுக்கு இதை வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன செடிகள், அதாவது ஒரு ஸ்ட்ராபெரி செடியாக இருக்கட்டும், இல்லை பட் ரோஸ், இல்லை பட்டன் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ரோஸ் வெரைட்டிஸாக இருக்கட்டும், பூச்செடிகள், எதெல்லாம் சின்ன, இப்போ கொத்தமல்லி கூட நீங்கள் இதில் போடலாம். எந்த செடிகள்லாம் அளவு சின்னதாக இருக்கோ அதை இந்த மாதிரி அடுக்கடுக்காக உள்ள டவர் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த தொட்டிகளை பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி ஒரு இதில் மண் போட்டு அதில் கருவேப்பிலை செடிலாம் வளர்ந்துருக்கு. ஸோ இதில் 4 இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒன்று ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் தேவையான மண் கலவையை ஃபில் பண்ண போகிறேங்க. இதில் எந்த மாதிரி மண் கலவை நான் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா, காஞ்ச எரு, பழைய மண், கொக்கோ பீட் இருந்தால் நான் சேர்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மண்ணும் உரம், அதாவது காய்ந்த எரு மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லா தொட்டிலையும் ஃபில் பண்ணிட்டேங்க. இதோட அமைப்பே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவும் கலர் ஒயிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் தினமும் எப்படி இருந்தாலும் தண்ணி ஊற்றுவீங்க. ஸோ அப்படி ஊற்றும்போது பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5-6 டவர் கார்டன் இல்லை டவர் செட்டப் கொண்ட தொட்டிகளை வாங்கினீங்க அப்படின்னா பலவிதமான சின்ன சின்ன செடிகள் நீங்கள் வளர்க்க முடியும். முக்கியமாக பூச்செடி வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. ஸோ மண் கலவை நான் ஏற்கனவே சொன்னது போல், கார்டன் சாயில் ஒரு 30% இல்லை 40%, இன்னொரு 30% வெர்மி கம்போஸ்ட் இல்லைனா நார்மல் கம்போஸ்ட், இல்லை அப்படின்னா எரு. நான் சேர்த்துருக்கிறது இதில் எரு தான், பட் ஆனால் நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. 3வது பார்த்திங்கன்னா கொக்கோ பீட், தேங்காய் நாற்களி. ஸோ இந்த 3 இருந்தால் போதுமானது இனிஷியலாக. அதுக்கடுத்து உங்கள்கிட்ட வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் இருந்தால் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இதில் நான் ஃபிட் பண்ணி வைக்கிறத பாருங்கள். ஸோ இப்படி ஃபிட் பண்ணி வைக்கும்போது எல்லா சைடுலுமே கேப் இருக்குங்க கீழே. ஸோ தண்ணி எக்ஸஸாக இருந்துச்சு, மழை பெய்யுது அப்படின்னா கீழே வடிஞ்சிரும். ட்ரைனேஜ் ப்ராப்பராக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இதில் நான் சில செடியெல்லாம் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இந்த பாட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. உங்களுக்கும் இதே மாதிரி அழகான பாட் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க்கை பயன்படுத்தி வாங்கிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா. எனக்கு இதில் முழுசாக என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் எனக்கு வெறும் ஒரு செடி மட்டும் வைக்கலான்னு தோணும். இங்கே பாருங்கள், நான் ஸ்ட்ராபெரி எடுத்து அதில் வைக்கிறேன். ஸோ ஸ்ட்ராபெரியில் எங்கெங்கெல்லாம் வேர் இருக்கோ அந்த இடத்த கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஸ்ட்ராபெரியானது பொதுவாகவே படர்ந்து வளரும், அதை நான் கட் பண்ணிக்கிறேன். இத்தனை செடிகளையும் பார்த்திங்கன்னா நான் இந்த தொட்டிகளில் ஊண்ட போகிறேங்க. இது இல்லாமல் பட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பூக்களோடு இருக்கக்கூடிய அந்த செடிகளையும் நம்ம ஊண்டலாம். இந்த தொட்டி அமைப்பில் இருக்கிறதுல நீங்கள் இன்டோர் கார்டன், அதாவது உங்கள் வீட்டுக்கு உள்ளே வைக்கக்கூடிய செடிகள் இருக்கு இல்லையா, ஒரு ஜேட் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஆக்லோனிமா இல்லை ஸ்னேக் பிளான்ட், இந்த மாதிரி பலவிதமான செடிகளையும் இந்த ஒரே அடுக்கில் நீங்கள் வைக்கலாங்க. டவர் கார்டனாக தனித்தனி தொட்டியாக வைக்காமல் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு மூலையில் எல்லா செடிகளையும் வைக்கலாம். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் கண்டிப்பாக பின்னாடி ஒரு டைம் இன்னொரு இதே மாதிரி செட்டப் வாங்கிட்டு ட்ரை பண்ணலான் இருக்கேன். பாருங்கள், நான் ஸ்ட்ராபெரியை ஊண்டுறேன். நடுப்பகுதி பார்த்திங்கன்னா இந்த டவரில் சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகாதுங்க.
ஸோ அந்த விதத்தில் தண்ணியை பிடிச்சி வைக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், நடுவு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து எக்ஸ்போஸ் ஆக மாட்டேங்குது. இல்லை இன்னொரு சைடு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்குது சன்லைட்டுக்கு. பட் ஆனால் ஓரளவுக்கு வெளிச்சம் இருந்தால் போதுமானது செடி வளர. இருந்தாலும் நீர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான் இந்த டவர் கார்டனுக்கு. இதில் இத்தனை அடுக்கு தான் கிடையாதுங்க, 10 அடுக்கு கொண்டது கூட இருக்குது. உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ முதல்ல ஸ்ட்ராபெரி செடி எல்லாத்தையும் ஊண்டியாச்சு. அடுத்து நான் சொன்னது போல் பட்ரோஸ் இது இருக்கு இல்லைங்களா, இது கட் பண்ணி வச்சாலே வரும். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 1 or 2 monthஸில் பார்த்திங்கன்னா இந்த டவரே வந்து இந்த டவர் கார்டனே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பூக்கள் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். ஸ்ட்ராபெரி பழங்கள் நிறையா வளர்ந்துருக்கும். இதில் உங்கள் ஜேட் பிளான்ட்டு அதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. அதாவது இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஏர் ப்யூரிஃபையர் பிளான்ட்ஸ், அதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்யூச்சரில். அதுவும் வீடியோவை பதிவிட தான் போகிறேன். ஸோ நான் ஸ்ட்ராபெரியோடைய ஒரு செடியாக ஊண்டிக்கிறேன் கூட. நீங்கள் பாருங்கள், இதில் முக்கியமானதே மண் கலவையும் அதே நேரத்தில் இந்த மாதிரி செடிகள் சூஸ் பண்ணுறதும் தான். அதை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதுமானதுங்க. ஸோ இந்த டவர் கார்டன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.